உங்கள் நபருக்காக எடுக்கும் பொழுது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக மெசேஜ் வருது. அவங்க கூடலாம் நீங்கள் வந்து கிளாஷ் பண்ணிட்டு அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணலாம் அப்படிலாம் நினைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால உங்கள் பாஸ்ட் பர்சன் உங்ககிட்ட திரும்ப வரதுக்கு நிறைய சான்சஸுக்கு ரீயூனியன் இருக்குன்னு சொல்கிறாங்கப்பா. கேட்குறீங்க நியூ பிகினிங்ஸ், நியூ லைஃப், நியூ பார்ட்னர் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். டிலே ஆகிட்டே இருக்கிறது, உங்கள் ப்ரேயர் வந்து ரொம்ப டிலே ஆகிட்டே இருக்கிறது காரணம் என்னன்னா இதுதான். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம லவ் லைஃப், மேரேஜ் லைஃப்ல இருக்கிறவங்களுக்கான ப்ரிடிக்ஷன் பார்க்குறோம். இது வந்து கரண்ட் சுச்சுவேஷன். இன்னைக்கு ஏஞ்சல் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து சாமுவேல் ஏஞ்சலோட பிளஸ்ஸிங்ஸ்ல எடுக்கிறேன். இந்த கரண்ட் சுச்சுவேஷனை எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன உங்கள் மனதில் வந்து எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கு, இந்த லவ் பாண்டிங்கை நீங்கள் எப்படி நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போக போகிறீங்க, இது திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து லவ் லைஃப்பில் இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். வாங்க இப்போ ரீடிங்குள்ளே போகலாம். இது வந்து டைம்லெஸ் ரீடிங், கலெக்டிவ் ரீடிங், ஓகேவா? யாருக்காவது ப்ரைவேட் ரீடிங் பர்சனலாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் புக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து இந்த லவர் ஆரக்கல் கார்ட்லேருந்து நம்ம வந்து ப்ரிடிக்ஷன் பார்க்க போகிறோம். இது ரொம்ப நாள் ஆச்சு எடுத்து, ஸோ அதனால இன்னைக்கு எடுக்க போகிறேன், ஓகேவா? இது வந்து ஒரு ஆகாஷிக் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கார்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக சேம் அதே கார்டில் இருக்கிறது டிஃப்ரெண்ட்டாக வருது. அந்த சுச்சுவேஷன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு ஏஞ்சல் நினைக்க போது அந்த பர்டிகுலர் அந்த பிக்சர் வந்து அவங்க என்ன வச்சுருக்காங்களோ அந்த ப்ரிடிக்ஷனுக்கு என்ன மாதிரி வரணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அந்த பிக்சர் வந்து கார்ட்ஸ் வருது. இது ஒரு அற்புதமான விஷயம். ஸோ உங்களோட எனர்ஜியை சேனலுக்குள்ளே ஸ்ட்ராங்காக பதிவிடணும் தான் அந்த லைக் கொடுத்துட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்க, ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். 44455 அவரோட நம்பர், சாமுவேல் ஏஞ்சல் நம்பர். வாங்க இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். இது கலெக்டிவாக தரேன். இந்த கலெக்டிவ் பார்க்குறவங்களுக்கு ஏஞ்சல் என்ன மெசேஜ் வச்சுருக்காரு ஃபஸ்ட்டு உங்கள் நபருக்கு பார்த்துடலாமா? உங்கள் நபரோட கரண்ட் தாட் என்னவா இருக்குது, என்ன சுச்சுவேஷனில் இருக்காங்க, என்ன சுச்சுவேஷனில் என்ன தாட்டில் இருக்காங்க உங்கள் நபர்? இந்த கலெக்டிவ் பார்க்குறவங்களுக்கு ஏஞ்சல் உங்கள் நபர் பற்றி என்ன சொல்ல விரும்புகிறாரு, அவரோட தாட் என்ன, அவர் சுச்சுவேஷன். ஆக்சுவலி உங்கள் நபருக்காக எடுக்கும் பொழுது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக மெசேஜ் வருது. என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் மேலே நிறைய உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருக்கீங்க. நீங்கள் எப்படிப்பட்ட பர்சன், நீங்கள் எப்படி உங்களை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறீங்களோ அது மாதிரி தான் மற்றவங்க உங்களை வந்து அந்த ஒரு கோணத்தில் பார்ப்பாங்க. நீங்கள் உங்களை வந்து ரொம்ப லோயராக, ரொம்ப என்ன சொல்கிறதுனா ரொம்ப இரக்கம் உள்ளவங்களாகவும் ரொம்ப அடிமைத்தனமாக இருக்க மாதிரி உங்கள் நபர்கிட்ட நீங்கள் ரொம்ப அடிமைத்தனமாக இருக்கீங்க. இது ஒரு சிலருக்கு வந்து அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஹைலைட் பண்றாரு. யுவர் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேக்ஸ் யூ மோர் ரொமான்டிக்கலி அட்ராக்டிவ். உங்க நபருக்கு உங்க மேல என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு இவங்க நம்மளோட நபர், இவங்களுக்கு நம்ம வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும், அது ஆட்டோமேட்டிக்கா தானா வரணும் இல்லையா? அந்த மாதிரி நீங்க உங்களோட அந்த பிஹேவியர்ல சேஞ்சஸ் கொண்டு வரணும். உங்ககிட்ட சில என்ன சொல்றதுன்னா ஒரு அடிமைத்தனமான ஒரு புரிதல், பாடி லாங்குவேஜ் அதெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களை நீங்க செல்ஃப் லவ் பண்ண மாட்டீங்க, உங்களை நீங்க நேசிக்க மாட்டேங்கிறீங்க. உங்களை நீங்க எப்படிப்பட்ட பவர் அப்படின்றது உங்களுக்கு தெரியலன்னா உங்க கூட இருக்கிறவங்களுக்கும் தெரியாது. நீங்க என்னவா நீங்க உங்களை சித்தரிக்கிறீங்களோ, மனதுக்குள்ள ஓட்டிட்டு இருக்கீங்களோ, நான் ரொம்ப வீக்கானவன், நான் வந்து இப்படித்தான் இருப்பேன், என்கிட்ட இவர் இப்படித்தான் நடந்துக்குவார், இப்படி நீங்க வந்து என்னென்ன நெகட்டிவா எண்ணங்களை உங்களை பத்தி பதிய வச்சுட்டு இருக்கீங்களோ அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு இருக்கு. அதனால உங்களுக்கு தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் உங்க நபருக்கு பார்க்கணும்னு நினைச்சேன், உங்களுக்கு தான் கைடன்ஸ் கொடுக்குறாரு. சரி, ஃபர்தரா என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். உங்களுக்கும் உங்க நபருக்கும் நடந்த நல்ல விஷயங்கள், பாஸ்ட்ல நடந்த தேவையற்ற விஷயங்களை நீங்க அசை போட்டுட்டே இருக்கீங்க, மைண்ட்ல ஓட்டுறீங்க. ஸோ அது மாதிரி நெகட்டிவான விஷயங்களை திரும்ப திரும்ப அட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஒரு ரொம்ப பேர்டனா இருக்க மாதிரி நினைக்கிறீங்க. அப்படித்தான் நீங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இந்த கலெக்டிவ் பார்க்குறவங்களோட மனநிலை என்ன ஓட்டம் அதுதான்.
எனக்கு வந்து எதுவுமே நல்லது நடக்க மாட்டேங்குது, என் நபர் என்கிட்ட எப்பவுமே வந்து ஒரு என்ன எளியும் பூனையமாக தான் இருக்கும் அப்படின்லாம் உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கு. ஆமாண்ணா கமெண்ட்ல பதிவிடுங்க. அதுக்கு என்ன சொல்றாருன்னா, நீங்க அந்த மாதிரி நினைக்காத, ஃபர்ஸ்ட் உன்னை பத்தி உங்களுக்கு சில பேருக்கு வந்து நீங்க எப்படி லேக்ல இருக்கீங்கன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க, எப்படி நீங்க வந்து இத ஒரு சிலர் நோ கான்டாக்ட்ஸ்ல இருப்பீங்க, சில பேர் நோ கான்டாக்ட்ல இருக்கீங்க, உங்க நபரோட இணக்கமான பேச்சுவார்த்தை கிடையாது, சில பேர் வந்து சுத்தமா அவங்களோட கான்டாக்டே கிடையாது, பேச்சுவார்த்தையே இல்லாம கட் ஆயிருக்கும். ஸோ நீங்க என்ன எப்படி நினைக்கிறீங்கன்னா அவங்கள பத்தின என்ன ஓட்டங்களை வந்து வர வைக்கிறீங்க, உங்க எண்ணங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்கள நோக்கி போகுது. ஆமாம் தானே? சரி, ஃபர்தரா என்ன சொல்றாருன்னு பாக்குறேன். இன்னைக்கு ஒரு கரண்ட் சிச்சுவேஷன், கரண்ட் ஃபீல் பத்தி எடுக்கலாம்னு நினைச்சேன். என்ன சுவாரஸ்யமான விஷயம் வச்சிருக்காங்க செல்லங்கள், என்ன மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஓட்டிட்டு இருக்கீங்க, உங்க நபரை பத்தி எடுக்கலான்னு பார்த்தா உங்களுக்கு தான் கைடன்ஸ் கொடுக்குறாரு ஃபர்ஸ்ட். என்ன பண்றதுப்பா? இப்பதான் நான் சொன்னேன், சில பேர் வந்து நோ கான்டாக்ட்ல இருக்கிறீங்கன்னு சொன்னா இல்லையா? உங்கள் வாழ்க்கையின் பதில்கள் மறைந்திருக்கிறதா? காதல், திருமணம், தொழில், பணம். டாரோட் கார்ட் ஜோதிடம் உங்கள் எதிர்காலத்திற்கு தெளிவிற்கு தொடர்பு கொள்ள. திஸ் இஸ் சுமதி, ரேக்கி மாஸ்டர், டாரோட் ஆஸ்ட்ராலஜர், லைஃப் கோச். இப்போ வந்து செப்பரேஷன்ல தான் 100% இருக்கீங்க, கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஓகேவா? டைம் அப்பார்ட் ஃப்ரம் யுவர் பார்ட்னர் இஸ் ஆன் த ஹொரைசன். இப்போ ரைட் நோ உங்க பார்ட்னர் உங்க கூட இல்லை, வெளியில தான் இருக்காங்க. நீங்க ரொம்ப வந்து இந்த செப்பரேஷன் வந்து ஒரு நீடிக்காது, இது ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு பார்ஷியல் தான் இது. ஓகேங்களா? இதுதான் வந்து லைஃப் லாங் ஆயிடுமோ அப்படின்லாம் நினைக்காதீங்க. கண்டிப்பா ரீயூனியன் சான்சஸ் இருக்கு. நீங்க ஹீல் ஆகக்கூடிய டைம். நீங்க ரொம்ப அவருக்காக அவரை வந்து என்ன சொல்றது, இறுக்கி பிடிக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்க கைக்குள்ளேயே வச்சுக்கணும், திரும்ப சீக்கிரம் வந்துடணும். கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுங்க, கொஞ்சம் விட்டு பிடிங்க, சரியா? கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க. போயிட்டு உங்க அது இப்போ நீங்க பாக்குறது மெயிலா இருந்தீங்கன்னா உங்க ஃபீமேல் கொஞ்சம் அமைதியா தனிமையில இருக்கும் பொழுது அவங்க சில விஷயங்கள் நல்லது கெட்டது உங்களை பத்தின ஒரு அனலைஸ் நீங்க ப்ரே பண்ணுங்க, நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. இப்போ டிவைன் கிட்ட நீங்க வந்து சரண்டர் பண்ணிட்டு உங்களோட நல்ல விஷயங்களை கேட்கும்போது உங்களுக்கான விஷயங்களை அவங்க பண்ண ஆரம்பிப்பாங்க. கொஞ்சம் நம்பிக்கை புரிதலோட இருங்க, ரொம்ப ப்ரெஷர் பண்ணாதீங்க. ஓவரா வந்து நீங்க எமோஷனல் ஆகி அவங்கள வந்து உங்க கூடவே தக்க வச்சுக்கணும்னு நினைச்சு சில வார்த்தைகளால அவங்கள வந்து அட்ராக்ட் பண்ணிடணும், அவங்கள லாக் பண்ணி வைக்கணும், அவங்க நம்மளை தவிர இன்னொருத்தர் அவங்க லைஃப்ல இம்பார்ட்டன்ஸ் கிடையாதுங்கிறத அடிக்கடி அவங்க கிட்ட சொல்லணும். அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க, ஃப்ரீயா விடுங்க. ஆனா இப்போ நீங்க செப்பரேஷன்ல இருக்கிறது உங்களுக்கு ஒரு ஹீலிங் டைம் இருக்கிறது நல்லதான், நடக்கிறது எல்லாம் நன்மைக்கேன்ற மாதிரி தான் அப்போ அதை சொல்றாரு இந்த சுச்சுவேஷன்ல இருக்கு. உங்களுக்கு இன்னும் ஒரு சிலருக்கு அட்ராக்ஷன், you almost romantic love by enjoying this moment fully. ஆக்சுவலி ஒரு சிலர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன்ல உங்களோட நீங்க உங்களுக்கான அந்த நபரோட உங்களுக்கான அந்த லவ் லைஃப்ல தான் இருக்கீங்க, அதே மாதிரி திருமண வாழ்க்கையில இருக்கீங்கன்னாலும் உங்க நபர் கூட நீங்க இணக்கமா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கீங்க, ஃபீல் பண்றீங்க. அதை வந்து நீங்க ஒரு நல்ல அட்ராக்ஷன் இருக்குதுங்கிறத இப்ப நம்ம வந்து ரொம்ப நாளா பிரிஞ்சிருந்தோம், ஆனா ஒரே வீட்டுல இருந்திருப்பீங்க, சரியாம பேசுறது கிடையாது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம ஏதோ தனி தீவுல இருக்கிற மாதிரி இருந்திருப்பீங்க, தனி தீவுக்குள்ள இருக்க மாதிரி. ஆனா இப்போ கொஞ்ச நாளா நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு புரிதல் வந்திருக்கும். ஓகே, நம்ம வந்து குருச்சரணம், என்னோட சோல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் வெல்கம் பண்றேன். உங்களோட ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஹோம்க்கு யாரெல்லாம் வந்து ஃபுட் டொனேஷன், மெடிக்கல் அந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து இந்த நியூ மூன் டே அன்னைக்கு நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி 3ஆம் பிறை அன்னைக்கும் பண்ணலாம். ஓகேவா? அவங்களோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ், அப்புறம் அந்த ஆதரவற்ற அந்த குழந்தைகளுக்கும் சரி நீங்கள் தாராளமாக வந்து உங்களோட கான்ட்ரிபியூஷனை கொடுக்கலாம். அன்றைக்கி வந்து ஸ்பெஷல் ப்ரேயர் இருக்குது, அந்த ப்ரேயர்லேயும் நீங்கள் கலந்துக்கலாம். உங்களால் கலந்துக்க முடியாதவங்க உங்கள் நேம், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட நேம், டேட் ஆஃப் பர்த், உங்களோட டேட் ஆஃப் பர்த்லாம் கொடுத்தீங்கன்னா அங்கே ப்ரேயர் நடக்கும். ஓகேவா? எல்லாருக்காகவும் நான் ப்ரே பண்ணிக்குவேன். நான் எப்பவுமே வந்து நம்மளோட டிவைன் பர்த் சேனலுக்காக ப்ரேயர் அங்கே இருக்கும்.
பர்டிகுலராக உங்களோட ப்ரேயர் ஏதாவது இன்டென்ஷன் இருக்குதுனாலும் நீங்கள் கொடுக்கலாம். ஓகேவா? இந்த நல்ல விஷயத்தில் பங்கெடுத்து பலனடையணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன். ஓகேவா? காட் பிளஸ் யூ. குருச்சரணம். இப்போ வந்து நம்ம கணவர் நம்ம கிட்ட பிரியமா இருக்கா, அது மாதிரி நீங்க மெயில் பாக்குறீங்கன்னா உங்க ஃபீமேல் எனர்ஜி உங்ககிட்ட அட்ராக்ஷனா இருக்காங்கங்கிறத ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுதான் உங்க கரண்ட் ஃபீல். ஓகேவா? சிச்சுவேஷன் இதுதான் நீங்க வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறது. இது ஒரு சிலருக்கு. அண்ட் இன்னும் ஒரு சிலருக்கு என்ன சொல்றார், மேக் த எஃபர்ட். கிரேட் லவ் இஸ் டேக்கிங் த ஸ்டெப் யுவர். சில விஷயங்கள் வந்து அவர் செய்யட்டும், உங்க நபர் முதல்ல பண்ணட்டும், நாம ஏன் ஃபர்ஸ்ட் பேசணும், அவங்க பேசினா என்ன குறைஞ்சிருவாங்களா, சில பேர் அந்த மாதிரி கூட. இதுல கூட ஒரு, அதாவது ரிலேஷன்ஷிப், லவ் லைஃபா இருந்தாலும் சரி, மேரேஜ் லைஃபா இருந்தாலும் சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங் தான். காலையில சண்டை போட்டீங்கன்னா மதியம் பேசிடுங்க, மதியம் சண்டை போட்டீங்கன்னா ஈவினிங் பேசிடுறது. இந்த மாதிரி நீங்க வந்து அதை கொண்டு போயிட்டீங்கன்னா அந்த வந்து அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கும். அவங்கள வந்து நீங்க அவங்க உங்களுக்கான சூழல். அவங்க ஒரு சிலர் ஒரு எப்பயோ ஒரு சின்ன விஷயம் நடந்திருக்கும், அதை வச்சு 1 மாசத்துக்கு பேசாம இருப்பாங்க, இல்ல 1 வருஷத்துக்கு பேசாம இருப்பாங்க. அவங்க கூட எல்லாம் நீங்க வந்து கிளாஷ் பண்ணிட்டு அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணலாம் அப்படிலாம் நினைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு கிளாரிட்டி இல்லாம இருக்கீங்க, ஒரு புரிதல் இல்லை உங்களுக்கு அப்படின்னா ஒரு கன்சல்டேஷன் கூட எடுத்துக்கோங்க. அந்த நபர் ஒர்த்தா இல்லையா, இல்ல உங்ககிட்ட ஈகோ இருக்கா. சில பேருக்கு ஈகோ இருக்கு. நம்ம ரீடிங் பாக்குறவங்க சில செல்லங்களுக்கு ஈகோ கண்டிப்பா இருக்கு. ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங் பண்றதுல நான் ஒரு ஸ்டெப் எடுக்கணுமா, இல்ல அவங்க ஒரு ஸ்டெப் எடுக்கணுமா, அவங்களே எடுக்கட்டும் அப்படி சொல்லிட்டு நீங்க சும்மா எதுவும் பண்ணாம இருக்கீங்க. அதனால உண்மையான ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து அவங்க தான் வந்து எடுக்கணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. நீங்க வந்து பண்ணுங்க, நீங்க எஃபர்ட் போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ரீகன்சிலேஷன்ஸ் ஒரு சிலருக்கு இப்போ கரண்ட்ல வந்து நீங்க உங்க நபரோட இல்ல, ஆனா வந்து ரீகன்சிலேஷன் பத்தி யோசிக்க சொல்றாங்க. உங்க நபர் உங்ககிட்ட ரீகன்சிலேஷனுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. பாஸ்ட் இஸ் ரிட்டர்னிங் டு யுவர் லைஃப். எஸ், உங்க பாஸ்ட் பர்சன் உங்ககிட்ட திரும்ப வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு, ரீயூனியன் இருக்குன்னு சொல்றாங்கப்பா. அண்ட் ஒரு சிலருக்கு வந்து கேட்குறீங்க நியூ பிகினிங்ஸ், நியூ லைஃப், நியூ பார்ட்னர் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க வந்து பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. நிறைய வந்து நெகட்டிவான விஷயங்களை போட்டு குழப்பிக்கிறீங்க. ஃபெய்த் இல்லை, பாசிட்டிவான திங்கிங்கும் இல்லை. இது ரெண்டுத்தையும் கொண்டு வாங்க. இதை கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கான அந்த சந்தோஷமான வாழ்க்கை வரும், கிடைக்கும். அதாவது உதட்டளவுல வந்து நீங்க ப்ரேயரை பண்றது, ஆனா மனம் எங்கேயோ வேலை செஞ்சுட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஒரு படிச்சுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க உங்க மைண்ட் எங்கேயோ இருக்கும், ஆனா சும்மா பிசிக்கலா அது அந்த கண்கள் மட்டும் அந்த டெக்ஸ்ட்டை பார்க்கும். அது மாதிரி நீங்க ஏதாவது ஒர்க் பண்றீங்க, கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க வேலை என்னமோ நீங்க பிசிக்கலா அங்கதான் இருப்பீங்க, ஆனா கவனம் ஃபுல்லா வேற ஒரு இடத்துல. அந்த மாதிரி ப்ரேயரை பண்ணீங்கன்னா நம்பிக்கை இல்லாம நிறைய நெகட்டிவ் தாட்டை முக்கால்வாசி நேரம் ஓட்டுறது. 24 ஹவர்ஸ்ல 23 ஹவர்ஸ் நெகட்டிவ் தாட்டை ஓட்டிட்டு ப்ரேயர் பண்றது ஒரு 10 நிமிஷம் பண்ணுவீங்களா, இல்ல 5 நிமிஷம் பண்ணுவீங்களா? எவ்வளவு நேரம் பண்றீங்க? கமெண்ட்ல போடுங்க. அந்த 5 நிமிஷம் மட்டும், கடவுளே எனக்கு இது வந்து இதெல்லாம் நடந்துடணும், இதெல்லாம் இப்படி ஆயிடணும், இதெல்லாம் இப்படி இப்படி இருந்து இப்படி இப்படி ஆயிடணும். அதுக்கு ரூட் கூட நீங்களே போட்டு தருவீங்க. டிவைன் கிட்ட ஒரு விஷயத்த சரண்டர் பண்ணிட்டு அவங்க எப்படி கொண்டு வந்து செய்கிறாங்களோ செய்யட்டும், நான் பாட்டுக்கு என்னோட டியூட்டி என்னவோ நான் அதை செஞ்சுட்டு நான் வந்து வெயிட் பண்றேன், நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு ஃப்ரீயா விட்டுட்டு நீங்க ஃப்ரீயா இருக்க மாட்டீங்க. அதுக்கு நீங்களே ரூட்லாம் போடுவீங்க. லெஃப்ட் போய் ரைட் வரணும், ரைட்ல இருந்து லெஃப்ட் எடுக்கணும், இது மாதிரி இந்த ஸ்ட்ரீட் போனோம், அந்த ஸ்ட்ரீட் போனோம், இப்படியெல்லாம் நீங்க ரூட் போட்டு கொடுத்தீங்கன்னா அது அப்படி நடக்காது. அதுதான் உங்க லைஃப் டிலே ஆகிட்டே இருக்கிறது, உங்க ப்ரேயர் வந்து ரொம்ப டிலே ஆகிட்டே இருக்கிறது காரணம் என்னன்னா இதுதான். அது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஃபர்தரா என்ன சொல்றது பார்க்கலாம். உங்களுக்காக தான் அட்வைஸ் வருது. அப்புறம் இவங்க வரணுமா இந்த கார்டு. திஸ் குட் பி த ஒன். நீங்க வந்து ஆல்ரெடி இப்ப இந்த ரீடிங் பாக்குறவங்க உங்க நபரை சந்திச்சிருக்கீங்க. யூ ஆர் ஆல்ரெடி
மே த ரொமான்டிக் பார்ட்னர் யுவர் சீக். நீங்க பார்த்தது உங்களுக்கான நபர் தான். அப்படி அது ஒரு டவுட்ல இருக்கீங்க. இவங்க நமக்கான நபர் தானா? இவங்க இல்லைன்னா வந்து சும்மா ஒரு டைம் பாஸ்க்காக நம்ம லைஃப்ல ஏதோ சும்மா ஒரு ஃப்ரெண்ட்லியா வந்ததா? இது என்னன்றது கன்ஃபியூஷன் இருக்கு ஒரு சிலர் இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு. இவங்க உங்களோட லவ் லைஃப்க்கான ஒரு நபர் தான் அப்படின்றாங்க. இதை ஸ்ட்ராங் பாண்டிங் ஆக்கணும் அப்படிங்கிறது உங்க கையில தான் இருக்கு. இது லவர்ஸா இருக்கவங்களுக்கு சொல்றேன். ஆல்ரெடி திருமணமானவங்க அப்படின்னா உங்க நபர் உங்களுக்கான அந்த திருமண வாழ்க்கையில உங்களுக்கு இணக்கமா இருக்கக்கூடிய நபர் தான். ஓகேவா? இதை நீங்க வந்து நெக்ஸ்ட் லெவல் உங்க திருமணத்துல நீங்க வந்து கொண்டு போறது உங்க கையில தான் இருக்கு. ஓகேவா? அதை கன்ஃபார்ம் பண்றாரு. இன்னும் ஃபர்தரா ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கிறது நல்லது. ஓகே. அண்ட் ஒரு சிலருக்கு வந்து வாழ்க்கையின் பதில்கள் மறைந்திருக்கிறதா? காதல், திருமணம், தொழில், பணம். டாரோட் கார்ட் ஜோதிடம் உங்கள் எதிர்காலத்திற்கு தெளிவிற்கு தொடர்பு கொள்ள. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண வாட்ஸ்ஆப்பில் தொடர்பு கொண்டு பலனடைங்கள். மிஸ்ஸஸ் ஹேமா அலைஸ் சுமதி ஆறுமுகம், ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர், டாரட் அஸ்ட்ராலஜர், ரைக்கி ஹீலர் அண்ட் லைஃப் கோச். உங்களோட எண்ணங்களை வெளிப்படுத்த தெரியல. உங்களோட இதயத்துல ஒரு எண்ணம் வச்சிருப்பீங்க, ஆனா வெளியில ஒண்ணு பேசுவீங்க. நீங்க என்ன மாதிரி ஒரு விஷயத்த வெளியே கொடுக்குறீங்களோ, நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதான் உங்களுக்கு கிடைக்கும்ன்றாங்க. ஏன்னா உங்களை ஃபர்ஸ்ட் வந்து நீங்க நேசிக்க ஆரம்பிங்க. இட் இஸ் சேஃப் ஃபார் யூ டு லவ் அப்படின்னா உங்க மேலேயே உங்களுக்கு எரிச்சல், கோபம், எல்லார் மேலும் எரிஞ்சு விழறீங்க. யாரையுமே நம்ப மாட்டீங்க. யார் மேலேயுமே ஒரு எல்லாரையுமே ஒரு சந்தேக கண்ணோட பாக்குறீங்க. ஒரு சிலர், எல்லாரையும் இல்ல, ஒரு சிலருக்கு சொல்றேன். சந்தேகம் 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 சந்தேக பெருவிழி. யாருப்பா அது? அதனால சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, நீ ஒரு உண்மையான அன்பை வந்து கொடு, அது திரும்ப உனக்கு கிடைக்கும். நீ என்ன கொடுக்குறியோ அது உனக்கு ரிட்டர்னா பல விதத்துலயும் நிறைய விஷயங்கள்ல அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஏன்னா உன்கிட்ட நீ வந்து உன்னை கில்ட்டா ஃபீல் பண்ணிட்டு எரிச்சலா நீ இருக்கும் பொழுது நீ வந்து அந்த மாதிரி ஆளுங்களே தான் அட்ராக்ட் பண்ணுவ. அப்புறம் உன்கிட்ட எப்படி வந்து பாசமா இருக்கிறவங்க வருவாங்க? டிவைன் சில விஷயங்களை அழகா டீச் பண்ணுவாங்க. அது அற்புதமா வேலை செய்யும். நீங்க எந்த அளவுக்கு பாசிட்டிவா சந்தோஷமா இருக்கீங்களோ பாசிட்டிவான மக்கள் தான் உங்ககிட்ட வருவாங்க. உங்க கூட ஃபேக்கா இருந்தவங்க எல்லாம் ஒதுங்கி போயிடுவாங்க. அவங்கள கரெக்டா ஹைலைட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அதெல்லாம் வந்து அவ்வளோ அற்புதங்கள் நம்மளோட டிவைன் பாத் சேனல்ல நிறைய பீப்புள்ஸ் அந்த கிளாஸ்லாம் கற்றுக்கிட்டு ஸ்பிரிச்சுவல் கிளாஸ், லைஃப் கோச்சிங் கிளாஸ்லாம் பண்ணுறாங்களே, அவங்க லைஃப்ல நடக்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நிறைய பேர் வந்து அவங்களோட அதெல்லாம் வந்து வாய்ஸ் மெசேஜ் போடுறாங்க. பட் எல்லாத்தையும் நான் வந்து அது ஒவ்வொருத்தரோட ப்ரைவசி இருக்கு இல்லையா? அதனால எல்லாத்தையும் நான் வந்து கொடுக்க முடியாது. ஒரு சிலது தான் நான் வந்து உங்களுக்காக உங்களுக்கு ஒரு புரிதல் வரும். இத்தனை பேர் வந்து இவ்வளோ அற்புதங்கள்லாம் அவங்க லைஃப்ல நடந்திருக்குங்கிறதுக்கு நீங்களும் புரிஞ்சுக்குவீங்கன்னா சில விஷயங்கள் மட்டும் நான் வந்து கொடுக்குறேன். இன்னும் நிறைய பேர் கொடுக்குறாங்க. அது வந்து பிரைவேட்டான அவங்களோட விஷயங்களை நான் வெளியே சொல்ல முடியாது. ஸோ அதனால சொல்றேன், உங்க லைஃப்ல இந்த மாதிரி ஒரு மாற்றத்தை ஒரு பர்சனலா நீங்க வந்து எந்த அளவுக்கு டெவலப் ஆறீங்க, உங்ககிட்ட இருக்க வீக்னஸ் என்னங்கிறத சொல்றாரு. உங்ககிட்ட இருக்கிற வீக்னஸ் இதுதான். உனக்கு சேஃப், அதாவது அவ்வளோ ஒரு ட்ராஜடியில கொண்டு போய் நின்றுட்டு இருக்கீங்க. இப்ப கரண்ட் சிச்சுவேஷன்ல நீங்க ஒரு ட்ராஜடியில இருக்கீங்க. அதுதான் சொல்றாரு. இந்த ட்ராஜடிக்கு காரணம் வேற யாரும் கிடையாது, நீங்க தான். அதுதான் சேஃப் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு வார்த்தைய சொல்றாரு. பாதுகாப்பு உனக்கு என்னன்னா, நீ உன்னை ஃபர்ஸ்ட் நேசிக்க ஆரம்பிச்சிரு. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நீ மத்தவங்க கிட்ட அந்த அன்பை கொடுப்ப, அந்த அன்பு திரும்ப உனக்கு கிடைக்கும். அது பல விதத்திலும் கிடைக்கும்னு சொல்றாரு. பல விதத்துல என்ன, அன்பு காட்டுறது அப்படிங்கிறது லவ்வர்ஸ் கிட்ட மட்டும்தான் அன்பா இருக்கணும், கணவன் மனைவி கிட்ட தான் அன்பா இருக்கணும், மத்தவங்க கிட்ட எல்லாம் அப்படியே எலியும் பூனையுமா நிக்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஃப்ரெண்ட்லியா எல்லாருக்கிட்டுமே ஒரு ஸ்மைலிங்கா வார்த்தைகளை வந்து கரெக்டான வார்த்தைகளை, நல்ல அன்பான வார்த்தைகளை பேசுங்க. கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஒரே நாள்ல ஒரே அடியா எல்லாம் மாறிடாது. கொஞ்சம் கொஞ்சமா உங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. இந்த ரீடிங் பார்க்கறதுல ஒரு சிலருக்கு என்கேஜ்மெண்ட்டுக்கு உங்க நபர் ரெடி ஆயிட்டாரு, உங்களை வந்து ப்ரப்போஸ் பண்ண போறாங்க, அதை பத்தின விஷயங்களை பேச போறாங்க. உங்க லவ் லைஃபை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறாங்க. யுவர் லவ் லைஃப் இஸ் அசெண்டிங்
டு எ பிக்கஸ்ட் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட், ஹையர் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட். அடுத்த கட்டத்துக்கு ஸ்ட்ராங் பண்ண போறீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஒரு சிலர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரீடிங் பார்க்கறதுல உங்க கூட இருக்கிற நபர் வந்து ஒரு பாஸ்ட் லைஃப் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படின்னா 2 பேருக்குமே வந்து ஒரு புரிதல் இருக்கும். ஒரு இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு இணக்கமா இருந்த மாதிரி, அவங்களோட நீங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியா இருந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இது மாதிரி இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு யாருக்கு இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவிடுங்க. அது ஏன்னா, அது உங்களோட பாஸ்ட் லைஃப் ரிலேஷன்ஷிப். அவங்க உங்க லைஃப்ல ஆல்ரெடி வந்த நபர் தான். அது வந்து நீங்க கணவன் மனைவியா இருந்தாலும் சரி, லவ் லைஃப்ல இருக்கீங்கன்னாலும் சரி, இந்த ரிலேஷன்ஷிப் ஏன் உங்களுக்கு இந்த ஜென்மத்துல வந்ததுன்னா, அது போன ஜென்மத்துல நீங்க அவங்களோட இணக்கமா இருந்திருப்பீங்க. அந்த பிறவியில இருந்து அப்படியே கன்டின்யூ ஆகுது. ஓகேவா? அது சோல்மேட்டா இருக்கலாம். இல்லன்னா அது எப்படி உங்களுக்கு இது நீங்க பிரைவேட் ரீடிங் வரும்போது, அது என்ன மாரி ரிலேஷன்ஷிப்? இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதா? இல்ல இது ஒரு டாக்ஸிக்கா இருக்கா? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க மூவ் ஆன் பண்ணுங்க. ஆனா இந்த ரிலேஷன்ஷிப் இப்ப சொல்ற இந்த விஷயங்கள் என்ன சொல்றாருன்னா, இத ஆல்ரெடி நீங்க ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இவங்கள வந்து ரொம்ப உணர்ந்தா மாரி, தெரிஞ்ச மாரி ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா, அது பாஸ்ட் லைஃப். போன ஜென்மத்திலிருந்து உங்கள தொடர்ந்து வர பந்தம் அப்படிங்கிறாங்க. இது ஒரு சிலருக்கு. அண்ட் ஒரு சிலருக்கு வந்து ரிலீஜியஸ் ஃபேக்டர்ஸ். உங்க லவ் லைஃப், உங்க திருமண வாழ்க்கை, சில பேருக்கு திருமண வாழ்க்கை, மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் வந்து லவ் லைஃப்ல உங்களோட அந்த ரிலீஜியஸ் இதுதான் வந்து ஒரு பெரிய டிராபேக்கா இருக்கிறதுக்கு காரணமே வந்து நீங்க ஒரு காஸ்ட், அவங்க ஒரு காஸ்ட், அவங்களோட இதுல சம்மதிக்க மாட்டாங்க. அது மாதிரி இதுதான் ஒரு பெரிய தடையா இருக்கிறது உங்களோட அந்த லவ் பாண்டிங்க்கு. அது ரொம்ப யோசனையா இருக்கு உங்களுக்கு. ஸோ உங்களோட இந்த லவ் லவ் பாண்டிங், இந்த லவ் லைஃப்ப வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதே இந்த விஷயங்கள் தான். இத நீங்க மேனேஜ் பண்ணணும் அப்டின்னா, ஸ்பிரிச்சுவல் பாத்லயே போயிட்டு தான் நீங்க மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கும் சில பேருக்கு. கொஞ்சம் ஆ உங்க நபருக்கு உணர்தல் குடுக்கணும். அவங்களுக்கு வந்து ஒரு கிளியரன்ஸ் குடுக்கணும். இல்ல இந்த லவ் பாண்டிங்க வந்து நாங்க வந்து இதெல்லாம் ஒரு இஷ்யூவா நாங்க எடுக்க மாட்டோம். இத வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போணும் அப்டின்னு சொல்லிட்டு நெனச்சீங்கன்னா, நீங்க வந்து ஒரு உங்களோட அந்த ஸ்பிரிச்சுவல் லைன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்ப இந்த ரீடிங் பார்க்குறவங்க, நீங்க ரொம்ப அந்த டிவைனோட கனெக்டிவா இருப்பீங்க. அப்போ வந்து இத அவங்க கிட்டயே நீங்க ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு, நீங்க என்ன பாசிபிலிட்டீஸ் உங்களால முடியுமோ, அந்த பாசிபிலிட்டீஸ நீங்க எடுக்கணும். அப்படி பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த லவ் பாண்டிங்க நீங்க வந்து தக்க வச்சுக்க முடியும். ஓகேவா? அண்ட் ஒரு சிலர் ஆம் உங்களோட பாஸ்ட் லைஃப்ப நீங்க விட மாட்டேங்கிறீங்க. ஆ இப்போ கரண்ட் சிச்சுவேஷன் என்னன்னா, நீங்க உங்களுக்கான உங்களோட ஹெல்த்துக்கான, உங்க மனதுக்கான அந்த ஹீலிங் செக்ஷன் எடுத்துக்கணும். அதுக்கான நேரம் இது. உங்களோட பாஸ்ட்ட ரிலீஸ் பண்ணிட்டு, ஓகேவா? திஸ் டைம் ஹாஸ் கம் டு கிளியர் யுவர் எனர்ஜி. எஸ். அந்த பாஸ்ட் லைஃப்ல நடந்த விஷயங்கள கிளியர் பண்றதுக்கான, அந்த நெகட்டிவான விஷயங்கள கிளியர் பண்றதுக்கான டைம் டியூரேஷன் இது. இந்த டைம வந்து நீங்க மிஸ் பண்ணக்கூடாது. இப்ப வந்து ஒரு ஹீலிங் டைம்ல சில பேர் இருக்கீங்க. அது சில பேருக்கு தெரியாது. ரொம்ப கன்ஃப்யூஸ் மைண்ட்ல என்ன பண்றது? நெக்ஸ்ட் என்ன பண்றது? எதுவுமே புரியாத ஒரு ஸ்டேஜ்ல லாக் ஆன மாதிரி ஃபீல் பண்றீங்க. ஃப்ரீ யுவர் செல்ஃப். அடுத்த கார்டே அதுதான். நான் சொல்ற வேர்டுக்கு அது அப்படியே வருது பாருங்க. அடுத்த கார்ட்ல இருக்கு. இட் இஸ் டைம் டு டேக் பேக் கண்ட்ரோல் ஆஃப் யுவர் லைஃப். இப்போ கண்ட்ரோல்லே இல்ல. உங்க லைஃப் உங்க கண்ட்ரோல்ல இல்ல. உங்களால எதையும் டே டு டே ஒர்க் எல்லாம் ஒழுங்கா பண்றீங்களா? கரெக்டா டே டு டே ஒர்க்லாம் நான் கரெக்டா பண்றேன் மேடம் அப்படின்னு கமெண்ட்ல பதிவிடுங்க. டே டு டே ஒர்க்லாம் நீங்க கரெக்டா பண்ண மாட்டீங்க இந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறவங்க. உங்களை சுத்தி ஏதோ நெகட்டிவான விஷயங்கள் இருக்கு. என்ன வந்து யாரும் லாக் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு நீங்களா வந்து இருக்கீங்க. உங்களை இருந்து ரிலீஸ் பண்ணிக்கிறதுக்கு டிவைன் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? நீங்க அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. சிலருக்கு வந்து உங்க நபர் உங்களோட இந்த திருமண பந்தத்திலயோ இல்லைன்னா லவ் லைஃப்லயோ நீங்க லவ்வர்ஸா இருந்தீங்கன்னா லவ்வர்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ அவங்க வந்து ரொம்ப பிஸியா இருப்பாங்க. அது என்னன்னா அவங்களோட ஃபைனான்ஸ் இதை வந்து பில்டப் பண்ணணும். அவங்கள வந்து ஸ்டெபிள் பண்ணிக்கணும். அதுல தான் அவங்களுக்கு எய்ம் இருக்குமே தவிர
இந்த லவ் பாண்டிங், இந்த திருமண வாழ்க்கையை வந்து ஸ்ட்ராங் பண்ணணும், இதுதான் இம்பார்ட்டன்ஸ் வாழ்க்கைக்கு அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு இப்போ அந்த புரிதல் இல்லை. அவங்க டே டு டே லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கான ஃபைனான்ஸ் இதை பற்றி யோசிக்கிறதுக்கு தான் இப்போ அவங்களால முடியுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது ஒரு சிலர் நீங்கள் பார்க்குறவங்களுக்காக கூட இருக்கும். ஏன்னா எனக்கு அப்படி தான் வந்து ரெசனேட் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். உங்களோட ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். வருகிற அமாவாசை தினம். அமாவாசை தினம் ரொம்ப பவர்ஃபுல்லான டே. பிளாக் மேஜிக்காக இருந்தாலும் சரி, உங்களோட கர்ம வினை பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அன்னைக்கு நீங்கள் வந்து தீட்சை வாங்கி உங்களோட சக்தி மையங்கள், நம்மளோட 7 சக்கரங்கள் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் சப்த மாதாக்கள்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அவங்களோட எனர்ஜி பவர் ஸ்டேஷன் அது. உங்களோட அந்த நிறைய வாழ்க்கை ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு இல்லையா? மணி பிளாக்கேஜஸ், ரிலேஷன்ஷிப் பிரச்சனைகள், அப்புறம் உடல் ரீதியான பிரச்சனைகள், குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை, குழந்தைகள் கிட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, குழந்தைகளோட பிரச்சனைகள், இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துல நீங்கள் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு தீர்வு இல்லாமல் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அன்னைக்கு ஹீலிங் செக்ஷன் அட்டன் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அதுலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும். அமாவாசை முடிஞ்சு 3ஆம் பிறை அன்னைக்கும் ஒரு நல்ல நாள். பிளாக் ஹோல் சொல்லுவோம் இல்லையா? அங்க வந்து சிவனோட ஆதிக்கம், அன்னைக்கு வந்து சிவபெருமானோட அந்த அற்புதமான பவர் நிறைஞ்ச நாள் அன்னைக்கு நீங்க அந்த மாதிரி விஷயங்களை செஞ்சாலும் இந்த 2 நாள் ரொம்ப பவர்ஃபுல்லா வருது. ஹீலிங் செக்ஷன் வேணும்னு நினைக்கிறவங்க, இந்த 7 சக்கரா மையங்களை ஆக்டிவேட் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க முன்னாடியே முன்பதிவு செஞ்சுக்கோங்க. காட் பிளஸ் யூ. குரு சரணம். இன்னும் ஒரு சிலருக்கு உங்க நபரை பத்தி யோசிச்சுக்கீங்க, உங்க நபரை பத்தி தாட் என்ன இருக்குன்னு நினைச்சீங்கன்னா, அவங்களுக்கு சில பேருக்கு மட்டும் இது உங்க நபர் இப்படிதான் இந்த டைம் வந்து அவர் இந்த லவ் பாண்டிங்கை பத்தியோ, இல்லைன்னா சில பேர் திருமண வாழ்க்கையில இருந்தீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம தக்க வைக்கணும், இதை வந்து சரி பண்ணிக்கணும் அப்படின்ற இன்டென்ஷன்லாம் இப்போ ஓடல. அவங்க ஜாப் கேரியர், ஃபைனான்ஸ், டே டு டே இதுக்கு வந்து அவங்கள பாதுகாத்துக்கணுங்கிறது அதில் தான் அவங்க ஓடிட்டு இருக்காங்க. இது ஒரு சிலருக்கு. ஒரு சிலருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குப்பா, சோல்மேட்டா இது வந்து எனக்கு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ல இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஒரு கன்சல்டேஷன் வாங்க. ஒரு சிலருக்கு நிறைய புரிதல் இல்லை உங்க நபரை பத்தி. உங்க நபர் வந்து ரொம்ப உங்களை விட ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருப்பாங்க. அவங்களோட அந்த டேஸ்ட் உங்களுக்கு புரியாது. அவங்க என்ன சொல்ல வராங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கூட உங்களுக்கு சரியா அவங்கள ஜட்ஜ் பண்ண முடியாது. அவங்களுக்கு இதுதான் பிடிக்கும்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஏதாவது பண்ணலாம். நீங்க ஆனா அவங்க வந்து உங்களை வந்து கரெக்டா ஜட்ஜ் பண்ணி உங்களை வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. நீங்க ஓவரா அவங்கள வந்து அன்பு காட்டுறேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ரொம்ப க்ளோஸா போனீங்கன்னா அவங்க உங்களை ஒரு மாதிரி என்ன சொல்றதுன்னா, அவங்க உங்களை பார்க்குற விதமே வேற மாதிரி இருக்கும். பிடிக்காது. அவங்க உங்களை வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி யாருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல பதிவு விடுங்க. ஆக்சுவலி உங்க சோல்மேட்டா கூட இருப்பாங்க அவங்க. ஆனா உங்களுக்கு தான் அவங்கள மேனேஜ் பண்ண தெரியாம அவசரப்படுறீங்க. இதுக்கெல்லாம் வந்து இந்த ஒரே ரீடிங்ல 10 நிமிஷம் வீடியோலலாம் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இதுக்கெல்லாம் நீங்க லைஃப் கோச்சிங் கிளாஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் இதுக்கான தீர்வு கிடைக்கும். ஏன்னா இந்த மாதிரி நபர்களை வந்து இவங்க உங்களுக்கான சோல் தான் சொல்றாங்க. பட் நீங்க வந்து உங்களுக்கு அவங்க ஹேண்டில் பண்ண தெரியாதனால மிஸ் பண்ண போறீங்க. அதனால ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாரு. ரொம்ப இப்ப வந்து ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க. ஒரு சிலருக்கு வந்து நீங்க ப்ரே பண்ணது, அஃபர்மேஷன் பண்ணது, இதெல்லாம் வந்து உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கு. இவங்க வந்து நான் வந்து இதெல்லாம் வந்து கேட்டதுனால வந்த ரிலேஷன்ஷிப் தானே இது. அப்புறம் ஏன் என்னை வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, என் டேஸ்ட் வேறவா இருக்கு, அவங்களது வேறவா இருக்கு, இது இல்லைன்னா ஏதாவது டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பா அப்படின்னு கூட சில பேருக்கு தோணும். ஓகேவா? ஒரு சிலருக்கு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் எஸ் நான் சொன்ன விஷயங்கள் தான் அப்படியே பின்னாடி அந்த கார்டு வழியா அதுக்கு ரிலேட்டடான இந்த ஒரு கார்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி தான் அடுத்த கார்ட்லயும் மெசேஜ் வருது. அவங்க உங்கள் லெவலை விட நீங்க கீழே இருக்கீங்க. அவங்க லெவலுக்கு ஈக்குவலா கிடையாது. ஸோ அதனால உங்களை ஒரு அப்படியே கீழே இருக்க ஒரு ஹவுஸ் கீப்பிங் ஆளை பார்த்தா எப்படி பார்ப்பீங்க? ஒரு இப்போ வந்து இவங்க வந்து ராஜா போல இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு பியூன் மாதிரி ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? அந்த லெவல்ல தான் உங்களை அவங்க பார்க்குறாங்க. இது வந்து உங்களுக்கும் அவங்களுக்கும் அந்த கெமிஸ்ட்ரி சொல்லுவாங்க இல்லையா? there is not enough attraction or a chemistry to keep these relationships going. அன்ரிக்வயர்ட் லவ். அவங்களுக்கு இந்த லவ் அவங்களுக்கு தேவைப்படல. நீங்க வாலண்டரியா போறீங்கன்னு நினைக்கிறேன். வாலண்டரியா உங்களோட அன்பை கொடுத்து திணிச்சுக்கிட்டு நீங்க கஷ்டப்படுறீங்க. இது ஒரு சிலருக்கு சொல்றாங்க.
ஒரு சிலருக்கு வந்து நான் சொன்னேன் இல்லையா, 2 பேரை பத்தி நீங்க உட்கார்ந்து பேசணும், புரிதல் இருக்கணும். புரிஞ்சுக்காம ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இருக்கீங்க ஒரு சிலர். ஓகேவா? நீங்க ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த லவ் பாண்டிங்க ஸ்ட்ராங் பண்ண முடியும். அதுதான் இந்த ஒரு கார்டுக்கு தான் வந்து இது இத்தனை இது குடுக்குறாங்க. இத்தனை சிச்சுவேஷன்ல ஒரு சிலர் மாட்டிட்டு இருக்கீங்க. சில பேர் நீங்க அஃபர்மேஷன் சொல்லி, கிராட்டிட்யூட் பண்ணி எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமும் இந்த ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி இருக்கு. எனக்கு இது என்ன ரிலேஷன்ஷிப் தெரியாம கஷ்டப்படுறீங்க. ஒரு சிலர் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கும் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்க பெரிய ஹையர் லெவல்ல இருக்க மாரி இருப்பாங்க. நீங்க ரொம்ப லோ லெவல்ல இருக்கிற மாரி உங்கள அந்த மாரி தான் அந்த இடத்துல தான் வச்சு பார்க்குறேன். அவங்களுக்கும் உங்களுக்கும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி அவங்களோட அந்த கட்ஸ் இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து உங்க நபர் கூட நீங்க வந்து இணக்கமா உட்கார்ந்து பேசி ஒருத்தரை பத்தி ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த லவ் பாண்டிங்க கொண்டு போகலாம். இல்லைன்னா இது பிரேக்கப் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இப்ப கூட ஒரு சிலர் அந்த பிரேக்கப்ல இருக்கலாம். சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம, பேச்சுவார்த்தை இல்லாம நீங்க ஒரு டைரக்ஷன், அவர் ஒரு டைரக்ஷன்ல இருப்பீங்க. ஓகேவா? ஒரு சிலர் வந்து ரீயூனியனுக்கு பாசிபிள் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த கரண்ட் சிச்சுவேஷன் ஒரு ஒரு சிலர் வந்து உங்க நபர் சூழ்நிலை காரணமா பிரிஞ்சிருப்பீங்க. அவருக்கு ஒரு சான்ஸ் குடுங்க அப்படின்னு சொல்றாரு ஏஞ்சல். ஓகேவா? ஸோ இந்த கலெக்டிவ் ரீடிங் ரொம்ப டெப்தா போகுது. ஃபுல் ரீடிங் என்னால பண்ண முடியல. இது வந்து இந்த ரீடிங்ல நிறைய மெசேஜ் இருந்தது. ஏஞ்சல் நிறைய பேர் நிறைய சிச்சுவேஷன்ஸ் நிறைய ஸ்டெப் அந்த எப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கரண்ட் மைண்ட்ல தாட் ஓடிட்டு இருக்குது. எப்படி இதை ஹேண்டில் பண்ண போறீங்க, எப்படி இந்த சிச்சுவேஷன், எப்படி இந்த பர்சனை ஹேண்டில் பண்றது, பியூட்டிஃபுல்லா கொடுத்தாரு. இதை வந்து டெப்தா பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா நீங்க ஏன்னா ஒரு நபருக்கு பாக்குறதுக்கே 1/2 hour ஆகுது. ஓகேவா? நான் இந்த கலெக்டிவ்ல எவ்வளவு பேருக்கு எத்தனை விஷயத்த எவ்வளவு நேரத்துக்கு கொடுக்கறது. அதனால ரொம்ப லாங் வீடியோ போட முடியாதுங்கிறதுனால உங்களுக்கு வந்து நான் இதை வந்து இதோட நான் நிறுத்திக்கிறேன். உங்களுக்கு யாராவது டெப்தா பார்க்கணும், டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு பிரைவேட் ரீடிங் கூட எடுத்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? வாட்ஸ்அப் நம்பர் தெரியுது இல்லையா, அந்த நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி. இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல பதிவிடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு ஹைப் ஒன்று கொடுங்க, லைக் ஒன்று போடுங்க. காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.